today I discuss about stock management. Stock management என்பது சரக்கு மேலாண்மை. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை. இப்போ கடைகளுக்கு வந்து இருப்பு அமைப்பு, சரக்குகள் போன்றவற்றை உள்ளடக்கிய சரக்கு மேலாண்மை பற்றி இங்கு படிக்க போகுது. உபகரணங்கள், கருவிகள், கண்ணாடி பொருட்கள் இவையெல்லாம் நான் நுகர்வு அல்லாத பொருட்கள், நான் கன்சியூமபிள்ஸ். ரசாயனங்கள், கன்சியூமபிள்ஸ் போன்றவற்றை வாங்குவதற்கான ஆர்டர்கள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன என்பதை பற்றி இங்கு வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வேண்டிய உபகரணங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன என்பதை இங்கு நாம் கற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக ஆல்கஹால்ஸ், மதுபானம், சம் பாய்சன்ஸ், விஷம் போன்றவற்றை நாம் கொள்முதல் செய்வதற்கு அதற்கான சட்ட விதிகளை நாம் முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு அந்த சட்ட விதிகள் படி நாம் வந்து நம்மளுடைய ஆய்வகத்திற்கு வாங்க வேண்டும் என்பதை பற்றி முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் வாங்குதல் என்பது ஆய்வக உதவியாளர் அல்லது தொழில்நுட்ப வல்லுநர்களின் முக்கியமான வேலையாகும். ஏனென்றால் இது நிதி ஆதாரங்களின் பயன்பாடு மற்றும் ஆய்வக செயல்பாட்டின் செயல்திறன் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. ஆய்வக உதவியாளர்கள், ஆய்வக ஊழியர்கள், உதவியாளர், அவங்க வந்து ஆணா இருக்கலாம் அல்லது பெண்ணா இருக்கலாம். அவங்க எவ்வாறு கையாளுகிறார்கள், அதாவது ஸ்டாக் வந்து எப்படி வந்து அவங்க வந்து கையாளுகிறார்கள், அதே மாதிரி வாங்கக்கூடிய நிறுவனம் வந்து நம்பகத்தன்மையா என்பதை வந்து முதல்ல வந்து அவங்க வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்பகத்தன்மையான நிறுவனங்களா இருந்தால் மட்டும்தான் நியாயமான விலையில் மற்றும் தேவையற்ற தாமதமின்றி நல்ல தரமான பொருட்களை நமக்கு வந்து அவங்க வழங்க முடியும். இப்போ நம்பகத்தன்மை இல்லாத நிறுவனங்களை நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா நம்மளை வந்து தாமதப்படுத்துவாங்க, அப்படி இல்லைன்னா விலையை வந்து உயர்த்தி அல்லது குறைச்சி வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். அந்த நிறுவனம் வந்து நல்ல நிறுவனமா, அவங்கள வந்து நம்பி வாங்கலாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து முன்னாடியே வந்து அந்த ஆய்வக உதவியாளர்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அடுத்தபடியாக வந்து அரேஞ்சிங் ஸ்டாக், எவ்வாறு ஒரு ஆய்வுக்கூடத்தில் வந்து சரக்குகளை வந்து வரிசைப்படுத்துதல். நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறோம், எல்லாமே வாங்குறது வந்து அப்படி இப்படி போட முடியாது. அது வந்து முறையாக கடையில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வரிசைப்படுத்தணும். இப்போ அதை வந்து எப்படி வந்து ஒழுங்குபடுத்துகிறாங்க, அப்போ ஒழுங்குபடுத்துறதுல வந்து ஒரு சில சிக்கல்கள் வந்து நடைமுறை சிக்கல்கள் வந்து இருக்கலாம். அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு அறையில் வந்து பொருட்களை வந்து அல்லது உபகரணங்களை வந்து குறிப்பிடாத காலத்திற்கு அடிக்கடி வைக்கப்படும் இடம், அதாவது ஒரு கடை வந்து நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்போ வேணாலும் வந்து அந்த பொருட்களை வந்து அவங்க வாங்கலாம். அவங்க இப்போ தான் வாங்குவாங்க, அப்போ தான் வாங்குவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம வந்து கடையை வந்து வைக்க முடியாது. முதல் ஒரு கடையை வந்து நம்ம வந்து வைக்கிறோம், அந்த கடையில் வந்து என்னென்ன பொருட்கள் வந்து இங்கே வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு டேப்லெட் மாதிரி வந்து கொடுத்து நம்ம கடையில் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரியப்படுத்துவோம். பொதுவாக வந்து ஒருவரிடம் ஒரு பொருளை கடையில் வைக்க சொன்னால் அவர் அல்லது ஒரு ஆணாக இருந்தால் அல்லது ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க வந்து அந்த பொருளை வந்து ஏதேனும் ஒரு இடைவெளியில் உள்ள அலமாரியில் வைப்பார்கள். அப்படி வைக்கும்போது என்ன அப்படின்னா திரும்ப வந்து நமக்கு வந்து தேவைப்படுது, அந்த பொருள் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னும் போது அதை கேட்டோம்னா அவங்க வந்து அதை எடுக்கிறதுக்கு வந்து சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி சிரமம் இல்லாமல் நம்ம வந்து திரும்ப இப்போ இன்னைக்கு ஒரு பொருளை வந்து 4 பொருளை வந்து எடுத்துட்டு வராங்க, அதில் வந்து 2 பொருளை நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து கொடுக்குறோம். மீதி இருக்கக்கூடிய அந்த 2 பொருளை வந்து எந்த இடத்துல வந்து எடுத்தாங்களோ அந்த இடத்துல வந்து சரியா கொண்டே வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து திரும்ப வந்து ஒரு வாரம் கழித்து வந்து நம்ம வந்து அதே பொருளை வந்து ஒருத்தர் கேட்கும்போது நம்ம அந்த இடத்துல இருந்து சரியா நம்ம வந்து எடுத்து வந்து கொடுக்க முடியும். அப்போ பொருட்களை வந்து எப்படி வந்து நம்ம வந்து வச்சா நம்ம எளிதில் வந்து கண்டுபிடிக்க முடியும், அது எந்த மாதிரியான ஒரு வரிசையில் வந்து நம்ம வந்து தெரிந்த நிலையில் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரேக் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு வந்து நம்ம வந்து வரிசையாக வந்து நம்ம வந்து ரேக் வச்சோம் அப்படின்னா 1ஆவது ரேக்கில் வந்து இது இருக்குது, 2ஆவது அலமாரியில் வந்து இது இருக்குது, 3ஆவது அலமாரியில் வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து இருக்கும், அதே இது வந்து 8ஆவது அலமாரியில் வந்து இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதுக்கான ஒரு சின்ன ஒரு இதை வந்து வச்சு அந்த இடத்துல வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கடையில் ஊழியர் வந்து இருக்கிறாங்க, அப்போ லேப் அசிஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொன்ன உடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த போய் தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்துருவாங்க. அதாவது தேடுதல் அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து சிரமம் இருக்காது.
ஈஸியாக வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து வர முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த மூலமாக இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம பண்ணும்போது அந்த பொருட்களை வந்து எடுத்து வர்றதுக்கு வந்து நமக்கு வந்து சிரமம் இருக்காது அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து இது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேதியியல் ஆய்வகம் கூடத்தில் வந்து எப்படி வந்து அந்த ரேக் வந்து வச்சுருக்காங்க, அந்த அலமாரிகள் வந்து எப்படி வந்து வச்சுருக்காங்க, அதில் வந்து கெமிக்கல்ஸ் வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும். இதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு ஆய்வகத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நாமளும் வந்து அந்த ஆய்வகத்தில் வந்து இருக்கக்கூடிய பொருட்களை வந்து வரிசைப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இதை பார்க்கும்போது நமக்கு வந்து தெளிவாக தெரிகிறது. அடுத்து வந்து ஒரு ரேக்கில் வந்து பொருட்கள் வந்து இருக்குது, அதை எப்படி வந்து கண்டறிகிறோம், அதே மாதிரி வந்து அதை எப்படி குறிப்பிடுதல் அப்படிங்கிறத பற்றி போகணும். பெரும்பாலான கடைகளில் வந்து அலமாரிகளின் அலகுகளின் ரேக்குகள் வழங்கப்படுகின்றன. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி படத்தில் வந்து பார்த்தோம், அப்போ வந்து அலமாரிகள் அந்த ரேக்குகள் வந்து வரிசையாக வந்து இருக்குது. அது வந்து எப்படி வரிசைப்படுத்தியிருக்காங்க, அது ஒவ்வொருக்கும் ஒரு எண் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் அப்படின்னு வந்து எண் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த அலமாரிக்குன்னு வந்து ஆல்பபெடிக் ஆர்டரில் வந்து லெட்டர் வந்து எழுத்து குறியீடு வந்து அங்கே வந்து ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. ஏ லெட்டர், பி லெட்டர், சி லெட்டர் அப்படின்னு. அப்போ ஏ அப்படின்னா ஏல வரக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து அந்த ரேக்கில் வந்து இருக்கும். பி லெட்டர்னா பியில் வரக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே அந்த அலமாரியில் வந்து இருக்கும். சி அப்படின்ற போது சியில் இருக்கக்கூடியது எல்லாமே அந்த அலமாரியில் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ரேக்குக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரியதாக இருக்குது அப்படின்னா அந்த இதில் வந்து நமக்கு வந்து வைக்கக்கூடிய பொருட்கள் வந்து அளவு வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து நாங்கள் வந்து நம்ம பண்ணணும், சப்டிவிஷன் வந்து பண்ணலாம். அப்போ துணை பிரிவுகளாக நம்ம வந்து பிரித்து அதில் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து ரெண்டாக பிரித்து இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வந்து நம்ம வந்து அந்த லெட்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த லெபார்டரிக்குள்ளே வந்து போகும்போது, ஆய்வகத்துக்குள்ளே போகும்போது அந்த ஸ்டோர் ரூமில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம ஈஸியாக வந்து கையாள்வதற்கும் அதே மாதிரி வந்து அது எந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இது ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கும் அப்படின்றத இது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த படம் இதே மாதிரி தான். இப்போ வந்து இந்த ரேக்கில் வந்து ஒவ்வொரு கெமிக்கல்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் வைஸாக வந்து ஆல்பபெடிக் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியேஜென்ட் பாட்டில்ஸ். இப்போ நம்ம வந்து கெமிஸ்ட்ரி ஆய்வகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேதியியல் ஆய்வகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியேஜென்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த ரியேஜென்ட்ஸ் வந்து நீட்டாக வந்து லேபிள் பண்ணி அப்போ இந்த ரேக்கில் வந்து இந்த மாதிரியான ரியேஜென்ட்ஸ்லாம் வந்து இருக்குது, இந்த ரேக்கில் வந்து இந்த மாதிரியான ரியேஜென்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த இதில் வந்து வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதை நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்கடுத்து வந்து செல்ஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டாக் பை நாமன்கிளேச்சர். இப்போ வந்து நம்ம வந்து செல்ஃபில் வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் ஸ்டாக்கை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வந்து எந்த மாதிரியான ஒரு வகையில் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறோம், அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா பெயரிடுதல் மூலமாக. அப்போ வந்து எம்ல வரக்கூடிய இதெல்லாம் இப்போ வந்து இங்கே வந்து உதாரணத்துக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா ஃபிசிக்ஸ் ஆய்வகத்தில் வந்து உதாரணத்துக்கு வந்து எம் லெட்டர் உள்ள பொருட்களை வந்து எப்படி வந்து வரிசைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எம் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்து 1, 2, 3, 4, 5 டிவிஷனை வந்து பிரிச்சிருக்காங்க. அப்போ அந்த 5 டிவிஷனில் வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் எல்லாமே வந்து ஒரு ட்ரேயில் வந்து போட்டு வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து மீட்டர், அம்மீட்டர் வந்து செகண்ட் நம்பரில் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து மல்டிமீட்டர்ன்றது வந்து தேர்டு நம்பரில் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து வோல்ட் மீட்டர்ன்றது வந்து ஃபோர்த்தில் வந்து இருக்காங்க. அடுத்து வந்து மீட்டர் ஃப்ரீகேஜ் அப்படின்றது வந்து ஃபிஃப்த்தில் வந்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வரிசைப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆய்வக உதவியாளர்கிட்ட வந்து சொல்லும்போது அவங்க வந்து இந்த எம் அப்படிங்கிற ஒரு ஆர்டரில் இருக்கக்கூடிய அந்த ரேக்கில் வந்து இத்தனாவது நம்பரில் இந்த வோல்ட் மீட்டர் வந்து இருக்குது, அதே மாதிரி இத்தனாவது நம்பரில் வந்து மல்டிமீட்டர் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களாம் வந்து ஈஸியாக வந்து அதை எடுத்து வர்றதுக்கு முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி வந்து இருக்கணும். இப்போ இந்த ஆர்டரில் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம், நிறையா வந்து நம்ம அதுக்கடுத்து வந்து பொருட்களை வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே வரும்போது இப்போ இந்த இது வந்து நமக்கு வந்து இடம் வந்து பத்தலை அப்படின்னா இதுக்கு பின்னாடி நம்ம வந்து எக்ஸ்டன் வந்து இதுக்கு அடுத்து வந்து துணையாக வந்து நம்ம இந்த அலமாரிகள் வந்து நிறைய வந்து வரிசையை வந்து வச்சு அப்படியே அந்த ஆர்டரை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ணுறோம். அதே மாதிரி வந்து தேவையில்லாத பொருட்களை வந்து அந்த இடத்துல வந்து மாற்றிட்டு தேவையில்லாத பொருட்களை வந்து அங்கே வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி வந்து கெமிக்கல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ எத்தனை
செல்ஃப் வந்து வச்சுருக்காங்க. அது எப்படி வந்து ஒவ்வொருக்கு இடையில வந்து எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த படத்து மூலமாக நம்ம வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து வேதியியல் ஆய்வகத்தில் வந்து வச்சிருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ் எந்த ஆர்டரில் வந்து இருக்குது அப்படிங்கிறத இதை பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த நம்பரில் உள்ள இந்த லெட்டரில் இருக்கிறதெல்லாம் இந்த இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு அதில் வந்து நம்ம வந்து தேவையான கெமிக்கல்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். அடுத்து வந்து ஸ்டாக் கண்ட்ரோல். நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் வந்து இருக்குது அப்படிங்கிற வந்து இருப்பு வரம்பு இவ்வளோதான் வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பொருட்களை வந்து வாங்கணும். தேவைக்கு அதிகமாக வாங்கி அதை வந்து தேவையில்லாமல் வந்து அது வேஸ்ட்டாக வந்து போகிறத வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பகுதியில் வந்து ஒரு கடையில், அதாவது ஒரு லெபார்ட்டரியில் வந்து ஆய்வக கூடத்தில் வந்து பொருட்களை வந்து எப்படி வந்து நம்ம வந்து வரிசைப்படுத்த வேண்டும், அப்படி வரிசைப்படுத்தும் போது நம்ம வந்து அந்த பொருட்களை வந்து கையால் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்குது அப்படின்றத பற்றி படித்தோம். இப்போ இந்த பிரிவில் இந்த ஸ்டாக் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பொருட்களை நாம் வந்து பொருட்களை வாங்குவது, அதே மாதிரி வந்து எந்த மாதிரியான முறையில் வந்து ஆர்டர் வந்து செய்யணும், எவ்வளவு வந்து நம்ம வந்து ஆர்டர் வந்து செய்யணும் பற்றி நம்ம வந்து இங்கே வந்து படிக்க போகிறோம். இப்போ குறிப்பிட்ட உபகரணங்களை வாங்குவதை விட நுகர் பொருட்களை மட்டுமே இங்கு விவாதிப்போம். இப்போ உபகரணங்கள் அப்படிங்கிறது வந்து நான் கன்சூமபிள்னு சொன்னோம். இப்போ நுகர் பொருட்கள் அப்படிங்கிறது வந்து கன்சூமபிள். இப்போ கன்சூமபிள் ஐட்டம்ஸ், இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு வந்து இப்போ கெமிஸ்ட்ரி லெபார்ட்டரியில் வந்து கெமிக்கல்ஸ் வந்து வாங்குறோம். இப்போ வந்து சோடியம் குளோரைடு, அதே மாதிரி வந்து குளுக்கோஸ், அதுக்கடுத்து வந்து பென்சோயிக் ஆசிட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம வந்து வாங்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமபிள்ஸ். இப்போ இந்த ஆண்டு வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து எவ்வளோ பயன்படுத்துகிறோம், அதுக்கு அடுத்த ஆண்டு வந்து நமக்கு வந்து எவ்வளவு தேவை, அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த பொருட்களை வந்து எப்படி வாங்கணும் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இங்கே வந்து விவரிப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 அமைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த என்ன அப்படின்னா 2 பின் சிஸ்டம். 2 பின் சிஸ்டம் வந்து 2 பின் அமைப்பு. அதே மாதிரி வந்து கான்ஸ்டன்ட் சைக்கிள் சிஸ்டம், நிலையான சுழற்சி அமைப்பு. இந்த 2 முறையில தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொருட்களை வந்து வாங்குறோம். இப்போ இந்த 2 முறையுமே வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு கடையோ அல்லது வந்து ஒரு லெபார்ட்டரியிலே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2 முறையுமே வந்து பயன்படுத்தலாம். அதில் எந்த முறை வந்து நமக்கு வந்து தேவையோ அந்த முறையை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பயன்படுத்தி பொருட்களை வந்து வாங்குறோம் அப்படின்றது வந்து இது மூலமா வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த 2 அமைப்புகளில் இந்த 2 பின் சிஸ்டம், அதே மாதிரி கண்ட்ரோல் சைக்கிள் சிஸ்டம், இந்த ரெண்டுமே வந்து 2 அமைப்புகளே வாங்கலாம், அல்லது 2னுடைய ஹைபிரிட்ல கலப்பு மூலமாகவும் நம்ம வந்து பொருட்களை வந்து வாங்குறதுக்கு நமக்கு வந்து ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பொருளை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னா அந்த அமைப்பு வந்து வசதியாகவும் மற்றும் அதன் செயல்பாடு எளிதில் புரிந்து கொள்ளும் திறன் கொண்டதாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு அதிநவீன அமைப்பு ஊழியர்கள் பயன்படுத்தாவிட்டால் பயனற்றதாகிவிடும். இப்போ ஒரு சொஃபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வந்து வாங்குறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வெயிங் பேலன்ஸ், இப்போ வந்து கெமிஸ்ட்ரி லேப் அப்படின்னா வெயிங் பேலன்ஸ் வாங்குறாங்க. இப்போ அந்த வெயிங் பேலன்ஸ் வந்து சரியான முறையில் வந்து அங்கே அந்த ஊழியர்கள் வந்து பயன்படுத்தாம அப்படியே போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு வந்து பயனற்றதாகி விடுது அப்படின்றத வந்து இங்கே வந்து சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரக்கு கட்டுப்பாடு அமைப்பு. எப்படி வந்து நம்ம வந்து அந்த அமைப்பு சரக்கு வந்து வாங்குவது எப்படின்றத நம்ம வந்து எவ்வளவு ஆர்டர் செய்ய வேண்டும், அதே மாதிரி வந்து எப்போது ஆர்டர் செய்ய வேண்டும் என்பதை இங்கே வந்து தெளிவாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நமக்கு வந்து எவ்வளவு தேவை, அதே மாதிரி எந்த நேரத்தில், இப்போ வந்து வருஷம் ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து பண்ணுறதா அல்லது வருஷத்தினுடைய முடிவில் வந்து பண்ணுறதா அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ 2 பின் சிஸ்டம், 2 பின் சரக்கு கட்டுப்பாடு என்றால் என்ன? 2 பின் சிஸ்டம், வாட் இஸ் த 2 பின் சிஸ்டம் அப்படின்னு வந்து கேட்கணும். இந்த 2 பின் சரக்கு கட்டுப்பாடு என்பது என்னன்னா உற்பத்தியை பயன்படுத்தப்படும் பொருட்கள் அல்லது பொருட்கள் எப்போது நிரப்பப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க பயன்படும் ஒரு அமைப்பாகும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பொருள் வந்து வாங்குறோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து சோடியம் குளோரைடு வாங்குறோம். இப்போ சோடியம் குளோரைடு வந்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ சோடியம் குளோரைடு வந்து 10 கேஜி வாங்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 கேஜி வாங்குறோம், அடுத்து ஒரு 5 கேஜி வாங்குறோம் அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 கேஜி வந்து இருக்கும்போது அதை தீர்ந்த உடனே அடுத்த 5 கேஜி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 5 கேஜி தீர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து தீர்ந்து போன அந்த 5 கேஜி உள்ள அந்த இதை வந்து பொருட்களை வந்து நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து முடிவு பண்ணணும். இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா கீழே வந்து ஒரு படம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின் ஏ பின் பி 2 அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 2 டப்பாவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து வாங்கின பொருளை வந்து அங்கே வந்து சேமிச்சு வச்சிருக்கோம். இப்போ வந்து பின் ஏல வந்து அப்படியே தான் வந்து பொருள் வந்து இருக்குது. பின் பியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து நம்ம சோடியம் குளோரைடு வந்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டே வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால்
இப்போ அந்த பின் பி வந்து தீர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா பின் வந்து ஏ வந்து எம்டி ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கிறணும். அதே மாதிரி வந்து இப்போ ரெண்டுமே வந்து எம்டி ஆகாமல் வந்து இருக்கணும். இப்போ வந்து பின் ஏ வந்து எம்டி ஆயிடுச்சு, பின் பி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த பின் வந்து முழுவதும் தீர்வதற்கு முன்னாடி பின் ஏ அப்படிங்கிற அந்த டப்பாவில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து சேகரித்து வைக்கணும். அடுத்து அந்த பின் ஏல இருந்து பொருளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கும்போது பின் பிக்குரிய டப்பாவில் வந்து அந்த பொருளை வந்து சேகரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து மென்ஷன். இப்போ வந்து சுருக்கமாக சொன்னால் முதல் தொட்டியில் குறைந்தபட்சம் வேலை, அதாவது குறைந்தபட்ச அளவு இருக்கும்போது அந்த பங்கு இருக்கும்போது இரண்டாவது தொட்டி இருப்பு அல்லது மீத எவ்வளவு பொருள் வைத்திருக்குன்றதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ சரக்குகளை பதிவு செய்ய பின் அட்டைகள் மற்றும் ஸ்டோர் இது லெட்ஜர் கார்டுகள் பயன்படுத்தணும். இப்போ வந்து சரக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற அந்த இருப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து மெயின்டைன் பண்ணணும். எவ்வளவு வந்து வாங்கியிருக்கோம், இப்போ இது வரைக்கும் எவ்வளவு வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம், இவை மீதி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத அந்த குறிப்பெல்லாம் நம்ம வந்து சரியா வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அது முழுவதும் தீர்ந்து போகாததுக்கு முன்னாடி அதை நம்ம வந்து வாங்கி பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்றத வந்து இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து கண்ட்ரோல் சிஸ்டம், அதாவது நிலையான சுழற்சி அமைப்பு. என்ன சொன்னோன்னா இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம இந்திய ஆய்வுகள் நம்ம இந்தியாவில் வந்து இந்த முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமான தேவை கடையில் வந்து ஆய்வு செய்தல், பங்குகளை சரிபார்த்துதல் மற்றும் ஆர்டர்களை சரியான முறையில் வைப்பது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லெபார்ட்டரியில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரியான முறையில் வந்து ஆய்வு செய்யணும். நம்மக்கிட்ட வந்து இப்போ இருக்கக்கூடிய பொருட்களை வந்து என்ன மாதிரி வந்து இருக்குது, அது தரமானதாக இருக்குதா, தரம் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறது பண்ணணும். அதே மாதிரி வந்து எவ்வளவு நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் வந்து அந்த சரக்குடைய அளவு வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து சரி பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஆர்டர்களை வந்து சரியான முறையில் வந்து நம்ம வந்து பண்ணுறோமா அப்படிங்கிறதை வந்து நம்ம வந்து இதில் வந்து அப்பப்போ வந்து நம்ம வந்து சரியாக அந்த அமைப்பு மூலமாக நம்ம வந்து சரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து சோதனையின் அதிர்வெண் வசதி மற்றும் பயன்பாட்டு விகிதம் இரண்டையும் சார்ந்துள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பயன்பாடு மற்றும் முன்னணி நேரங்களின் பங்குக்கு ஏற்ப மீண்டும் ரீஆர்டர் லெவல், ஆர்ஓஎல் அப்படிங்கிறது வந்து ரீஆர்டர் லெவல். அடுத்து வந்து ரீஆர்டர் ரெக்கயர், எவ்வளவு நமக்கு வந்து திரும்ப தேவை, எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இங்கே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு சரக்கு பொருளுக்கும் அதனுடைய அமைப்பு சுய நன்மையை கொண்டுள்ளது. சரி செய்தல் மற்றும் அதன் விளைவாக பங்குகள் அடிக்கடி சரிபார்க்கப்படுகின்றன. இங்கே வந்து பார்த்தா ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன அப்படின்னா முதல் திங்கட்கிழமை அல்லது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இது பண்ண அப்படின்னா மண்டே, இப்போ வந்து நம்ம வந்து எவரி மந்த் மண்டே அல்லது எவரி வீக் மண்டே ஆர் மூன்றாவது தேர்டு ஃப்ரைடே, மாதத்தின் தேர்டு மூன்றாவது வெள்ளி, இந்த மாதிரியான ஒரு நாளை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாள் வந்து நம்ம வந்து ஆய்வகத்தில் இப்போ எவ்வளவு கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது, அப்போ எவ்வளவு இந்த மாதம் வந்து பயன்படுத்தியிருக்கோம், எவ்வளவு வந்து மீதி வந்து இருக்குது, எந்தெந்த பொருட்கள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தியிருக்கோம், எந்தெந்த பொருட்களை வந்து நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம வாங்க வேண்டியிருக்குது, நம்ம தேவைக்கு வாங்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறத இந்த நம்ம வந்து முறையாக வந்து நம்ம வந்து அதை வந்து பரிசோதனை செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால், ஆய்வு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து இல்லாததை நம்ம வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இது மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறு ஆர்டர் அளவு பொருளாதார தொகைக்குள் இருக்க வேண்டும். இப்போ வந்து நம்ம வந்து ரீ ஆர்டர் ரெக்கார்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ரீ ஆர்டர் ரெக்கார்டு வந்து நமக்கு எவ்வளவு வந்து தொகை வந்து ஒதுக்கியிருக்காங்க அந்த தொகைக்கு உட்பட்டதாக இருக்கணும். நம்ம வந்து தொகைக்கு அதிகமாக வந்து நம்ம வந்து என்னது ஆர்டர் வந்து பண்ணிடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி வந்து பண்ணுறதை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் வேண்டும். அதே மாதிரி மிகவும் சிறியதாக இருப்பதால் ஆர்டர்கள் அடிக்கடி வைக்கக்கூடாது. இப்போ வந்து சின்ன சின்ன பொருட்களை வந்து வாங்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்னது அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து திரும்ப திரும்ப வந்து வாங்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வாங்கி வச்சுக்கிறணும் அப்படின்றத நம்ம வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பணத்தை உள்ளடக்கியது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டராக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்மால் ஆர்டராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் தான் இதுக்கு வந்து மெயினாக வந்து பணம். அந்த பணத்தை வந்து எவ்வளவு பணம் வந்து இந்த ஆண்டு வந்து நமக்கு வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க, அந்த பணத்தில் வந்து எவ்வளவு கெமிக்கல்ஸ் வந்து கன்சியூமபிள்ஸ் வாங்கலாம், எவ்வளோ நான் கன்சியூமபிள்ஸ் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆய்வக உதவியாளர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அதை அவருடைய அனுபவத்தை பயன்படுத்தி இந்த ஆண்டு இவ்வளவு கெமிக்கல்ஸ் வந்து அந்த கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கணும், எவ்வளவு நான் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் தீர்மானிக்க வேண்டும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொன்னால்
இப்போ கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அப்படின்றது வந்து கூம்பு குடுவைகள் போன்ற சில நேரங்கள் போன்ற பொருட்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொள்முதல் வந்து செய்கிறோம். அது வந்து கொள்முதல் செய்வது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வந்து ஒரு 30 நம்பர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், அந்த 30 கூம்பு குடுவைகள் வந்து ஒரு வருடத்தில் முதல் அந்த வருடத்தின் முதல் மாதத்திலேயோ அல்லது அந்த வருடம் முடியும் போதோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு எவ்வளவு நம்பர் வந்து தேவைன்றத தெரிஞ்சு அதை வந்து ஒரே டயத்தில் வந்து மொத்தமாக நம்ம வந்து கொள்முதல் செய்யணும் அப்படிங்கிறத வந்து வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரசாயனங்கள் போன்ற மற்ற பொருட்கள் வந்து வழக்கமான ஒரு 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 குறிப்பிட்ட முறையில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படி சொன்னால் அதை வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு இவ்வளோ தேவைப்படுது, அடுத்து இவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இந்த ஆண்டுக்கு நமக்கு வந்து எவ்வளவு தேவைப்படுது, எவ்வளவு கெமிக்கல்ஸ் வந்து நம்ம இந்த லெபரட்டரியில் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே வந்து அதை வந்து ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி அதுக்கு சரியான முறையில் வந்து வாங்கணும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து என்னென்ன காரணிகள் வந்து நம்ம வந்து பொருட்களை வந்து வாங்கும்போது பாதிக்கு என்னென்ன இது காரணிகள் வந்து பொருட்களை வந்து வாங்குறதுக்கு வந்து முடிவு செய்யுது அப்படின்னு என்ன சொன்னோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பொருளை வந்து வாங்குறோம். ஒரு பொருளை வந்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அங்க வந்து பார்த்தா அப்படி சொன்னா அதனுடைய விலை வந்து எவ்வளவு, அதே மாதிரி வந்து அங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு உபகரணம் வந்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த உபகரணத்துக்கான காஸ்ட் வந்து எவ்வளவு, அதுக்கடுத்து வந்து அதுக்கு வந்து கம்பேரிட்டிவ் கொட்டேஷன் வந்து வாங்கணும். அப்போ 2-3 கம்பெனில இருந்து வந்து வாங்குறோம். அதே மாதிரி வந்து அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்து அது என்ன மாதிரியான ஒரு தரமான பொருளாக இருக்குதா அப்படின்னு. அதே மாதிரி வந்து குவாலிட்டி வந்து பார்க்கணும். அதே மாதிரி வந்து சர்வீஸ் அவங்களுடைய சேவை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு பொருள் வந்து வாங்குற பார்க்கணும், அந்த பொருளுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குமா. இப்போ ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன இது வந்து அதில் வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னா அதை வந்து உடனே மாற்றுவதற்கு அதுக்கு ஒரு மாற்று பொருள் வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதா வந்து நம்ம வந்து வாங்கணும். அந்த மாதிரி வந்து இல்லாமல் வந்து நம்ம வந்து வாங்கக்கூடாது. அதே மாதிரி வந்து ரெஃபரன்ஸ்னா மற்ற இடங்கள்ல வந்து இதே பொருள் வந்து வாங்கியிருக்காங்களா, மற்ற ஆய்வகங்கள்ல வந்து இந்த பொருள் வாங்கியிருக்காங்களா, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி இந்த பொருளுடைய பயன்பாடு வந்து இருக்குது, அதுல வந்து என்னென்ன குறைகள் வந்து இருக்குது, அது வந்து அவங்களுக்கு முழுமையான ஒரு பயன்பாடை வந்து இருக்குதா அல்லது என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த பொருளை வந்து வாங்கும்போது அதை பற்றியான ஒரு முழு விவரங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொருள் வாங்குறோம். இப்போ 2 கம்பெனி 3 கம்பெனி அவங்களுக்கு இடையில வந்து ஒரு போட்டி வந்து இருக்கும். இப்போ நான் வந்து இவ்வளவு ரூபாய்க்கு வந்து தர்றேன், நான் வந்து இவ்வளவு ரூபாய்க்கு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 4 டிஜிட் பேலன்ஸ் வந்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த வெயிங் பேலன்ஸ் வந்து வாங்கும்போது நம்ம ஒரு 4 கம்பெனிலேருந்து வாங்குவோம். அப்போ 4 கம்பெனிலேருந்து வாங்கும்போது ஒருத்தவங்க வந்து 50,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன்பாங்க, ஒருத்தவங்க வந்து 45,000 ரூபாய் கொடுக்குறேன்பாங்க, ஒருத்தவங்க வந்து 52,000 ரூபாய்க்கு தர்றேன்பாங்க, ஒருத்தவங்க வந்து 55,000 ரூபாய்க்கு தர்றேன்பாங்க. அப்போ வந்து யாரோட எந்த சப்ளையர் வந்து சரியான முறையில் வந்து பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வந்து வாங்கியிருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம அதை பற்றி கேட்குறோம். இப்போ இந்த சப்ளையர் வந்து கரெக்டாக வந்து இருப்பார், பொருள் வந்து கொடுத்தாருன்னா தரமானதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ அவங்களுடைய வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம். பார்த்து அது அவங்ககிட்ட நம்ம வந்து பேசி அந்த பொருளை வந்து நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் அதர் ஸ்டாப் இம்ப்ளிகேஷன் இது வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ இந்த பொருள் வந்து வாங்கும்போது என்ன அப்படி சொன்னால் சப்ளையர்கிட்ட வந்து நம்ம வந்து பார்கெனிங் வந்து பண்ணலாம். அதே மாதிரி வந்து டிஸ்கவுண்ட். இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு வருடம் வந்து இவ்வளோ பொருள் வந்து வாங்குறோம், இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வாங்குறோம். அப்போ அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து நிறைய வந்து ஆர்டர் வந்து வாங்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து என்ன பண்ணோம்னா எங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து நம்ம வந்து உங்கள்கிட்ட வந்து பொருள் வாங்கிட்டே இருக்கோம், ஆனால் நீங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட் வந்து இல்லாமல் வந்து பண்ணுறீங்க, அந்த டிஸ்கவுண்ட் வந்து கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து கேட்குறோம். இல்லை அவங்க வந்து தரலாமல் எப்படி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து விலை கம்மியானதுக்கு நான் தர்றேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி தரும்போது அவங்க வந்து சரியான பொருளை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உறுதிப்படுத்தணும். அப்படி வந்து இல்லாமல் நம்ம பாட்டில் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்கக்கிட்ட வாங்கிறோம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல வந்து ஒரு நேமுள்ள ஒரு கம்பெனிக்கார் வந்து சப்ளை பண்ணக்கூடிய பொருளுடைய விலை வந்து 1,50,000 ரூபா அப்படின்னா அதே வந்து ஒரு சாதாரண ஒரு கம்பெனிக்காரன் வந்து நமக்கு வந்து கொடுக்கும்போது 1,30,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து 20,000 ரூபாய் அங்கே வந்து நமக்கு லாபமா இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து அடுத்தாப்புல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதாவது குறைபாடு வருது அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம வந்து சர்வீஸ் அப்படின்னு வந்து கேட்கும்போது அவங்க வந்து முறையை வந்து பண்ண மாட்டாங்க. ஏன் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை பத்தியான ஒரு விழிப்புணர்வு வந்து தெரியாது. அவங்களுக்கு தேவை வந்து
நம்ம வந்து இவ்வளவு பணம் வந்து இவங்க கிட்ட கொடுத்து நம்ம வந்து நம்ம பொருளை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்றதோட போயிடுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு நிலையான ஒரு கம்பெனிக்கார வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, விலை வந்து அதிகமா இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சர்வீஸ் அப்படின்றது வந்து ஒரு நிலையானதாக வந்து இருக்கும். அவங்க நம்ம வந்து எப்ப வேணாலும் வந்து கூப்பிட்டு, இந்த நீங்க வந்து கொடுத்த பொருள் வந்து இந்த மாதிரி வந்து இருக்குது, இதுல இந்த பிரச்சனை இருந்து இருக்குது, இதை வந்து நீங்க வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க உடனே வந்து வந்து அதை பார்ப்பாங்க. பார்த்து அதுல என்ன குறைகள் இருக்குதோ அதை வந்து நமக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இது கம்பெனியை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். எந்த ஒரு பொருள் வந்து வாங்கும்போது அந்த மாதிரியான ஒரு கம்பெனியை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து இருக்கு. வாங்கக்கூடிய பொருட்களை வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம வாங்கிட்டே இருக்கோம். அந்த பொருட்களை வந்து வாங்கி இது பண்றோம் அப்படின்னா, அந்த பொருட்கள் வந்து எவ்வளவு வாங்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாக் ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம பொருட்கள் வந்து எவ்வளவு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்ப அந்த ரெஜிஸ்டர்ல வந்து இது என்னென்ன பொருட்கள்லாம் வந்து நம்மளுடைய ஆய்வகத்தில் வந்து இருக்குது, அப்ப அந்த பொருட்கள் வந்து எத்தனை நம்பர் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த ரெஜிஸ்டர் வந்தோம்னா, அந்த ரெஜிஸ்டருடைய முன் பக்கத்துல வந்து இத்தனாவது பக்கத்துல இந்த இப்போ மேக்னெட் அப்படின்னா, இப்போ மேக்னெட் வந்து இத்தனாவது பக்கத்துல வந்து இருக்குது, எத்தனை மேக்னெட் இருக்குது, இத்தனை மேக்னெட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பிசிக்ஸ்ல வந்து எழுதுவாங்க. இப்போ இதை வந்து மேனுவலாகவும் வந்து பண்ணலாம். மேனுவலானா நோட்ல வந்து எழுதி பண்ணலாம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து இருக்கக்கூடிய லேப் டெக்னீஷியன், அதாவது ஆய்வக உதவியாளருக்கு வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டரைஸ் வந்து பண்ணலாம். அப்ப கம்ப்யூட்டரைஸ் வந்து பண்ணும்போது நம்ம வந்து ஈஸியா வந்து கம்ப்யூட்டர்ல போய் நம்ம வந்து இந்த பொருள் வந்து எந்த இடத்துல இருக்குது, எவ்வளவு இருக்குது அப்படிங்கறது வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல போய் நம்ம கொடுத்த உடனே இன்புட் வந்து கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து எந்த இடத்துல இருக்குது, எவ்வளவு வந்து குவான்டிட்டி வந்து இருக்குதுன்றத நமக்கு வந்து கொடுத்துரும். நம்ம அந்த இடத்துல போய் பார்க்கும்போது கரெக்டா அந்த இடத்துல அந்த பொருள் வந்து இருக்கும், எத்தனை நம்பர் இருக்குது, எவ்வளவு குவான்டிட்டி இருக்குதுன்றத நம்ம வந்து அது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து என்ன பண்ண அப்படின்னா, அந்த ஆய்வக உதவியாளருக்கு வந்து ஒரு பெரிய வேலை வந்து பளு வந்து குறையும். அவர் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டாரு அப்படின்னா. இல்ல சின்ன லேபா தான் இருக்குது, அப்ப ஆய்வகம் வந்து பாத்தீங்கன்னா சிறிய லெவல்ல தான் இருக்குது, பெரிய லெவல்ல வந்து கிடையாது அப்படின்னா அவங்க வந்து நோட்டு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்ப அந்த நோட்ல வந்து முறையா வந்து எழுதியிருக்கணும். அப்ப அங்க வந்து பண்ணணும்னா கெமிக்கல்ஸ்க்கு வந்து தனியா வந்து ஒரு நோட்டு வந்து போட்டிருக்கணும். அதே மாதிரி வந்து எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்களுக்கு வந்து தனியா வந்து ஒரு நோட்டு வந்து போட்டிருக்கணும். இது போக இப்போ இந்த உபகரணங்களை வந்து எல்லாமே வந்து சில நேரங்களில் வந்து அதை வந்து சரி பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு நோட்டு வந்து அவங்க தனியாக வந்து வச்சிருக்கணும். அப்போ அந்த உபகரணம் வந்து எப்போ வந்து சர்வீஸ் பண்ணப்பட்டது, அப்போ அடுத்து வந்து எப்போ வந்து இதை வந்து திரும்ப வந்து சர்வீஸ் வந்து பண்ணணும், இந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய கம்பெனி எந்த கம்பெனி, அந்த கம்பெனியினுடைய அட்ரஸ் வந்து அதில் வந்து இருக்கணும். அந்த யார் வர்றாங்க, அவருடைய பேர் இருக்கணும், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து இதெல்லாம் வந்து அந்த நோட்ல வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம வந்து அதை வந்து அடுத்த முறை வந்து நம்ம வந்து அந்த சர்வீஸ் வந்து கூப்பிடும்போது அதுக்கு வந்து நமக்கு வந்து அது ஒரு வசதியா வந்து இருக்கும், நமக்கு சிரமம் இன்றி. இல்லை அப்படின்னா அந்த டயத்துல போய் நம்ம வந்து ஒவ்வொருத்தையும் வந்து தேடிக்கிட்டே இருக்கணும். அப்படி வந்து தேடுதல் அப்படின்னு வந்து இல்லாதபடிக்கு நம்ம வந்து அதை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டாக் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாக் ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ அந்த ஸ்டாக் ரெஜிஸ்டர்ல என்னென்ன வந்து இந்த வருஷம் வந்து வாங்கியிருக்கோம், அந்த பொருட்களை எல்லாமே வந்து பேஜ் நம்பர் வைஸா வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ட்ரி வந்து போட்டிருக்கணும். இப்போ எந்த கம்பெனில இருந்து எவ்வளவு குவான்டிட்டி வாங்கியிருக்கோம், அந்த கம்பெனியுடைய பேரு, அந்த ரசீதினுடைய சீரியல் நம்பர் இதெல்லாமே வந்து அங்கே வந்து போட்டிருக்கணும். அது மாதிரி குவான்டிட்டி, இப்போ சோடியம் குளோரைடு வந்து 500 kg எவ்வளவு, எத்தனை நம்பர், இப்போ வந்து 10 நம்பர் அப்படின்னா 500 × 10, அப்போ 10 நம்பர்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து பண்ணணும். அதே மாதிரி வந்து எந்தெந்த மாதங்களில் வந்து வாங்கியிருக்கோம், அந்த மாதம் அந்த டேட் வைஸாக வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்டரை வந்து நம்ம வந்து அந்த நோட்டில் வந்து எழுதிக்கிட்டே வரணும். அப்படியே எழுதிக்கிட்டே வரும்போது அப்போ நமக்கு வந்து இயர் எண்டில் அந்த வருஷ கடைசியில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இந்த போன ஆண்டு வந்து இந்த கல்வி ஆண்டில் வந்து எவ்வளவு ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து பொருட்களை வந்து நம்ம வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருக்கிறோம், ஆர்டர் பண்ண பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்துருச்சா, அதே மாதிரி வந்து அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இந்த ரெஜிஸ்டரில் வந்து எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அப்போ எவ்வளவு வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது, என்னென்ன பொருட்கள் வந்து இருக்குது, அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு வந்து இது மூலமாக சொல்கிறாங்க. இப்போ வந்து அடுத்து வந்து ஆர்டர் வந்து பண்ணக்கூடிய, இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வந்து வாங்கணும் அப்படின்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து கெமிக்கல்ஸ் வந்து வாங்குறோம் அப்படின்னா, அந்த கெமிக்கல்ஸ் வந்து வாங்கும்போது இப்போ கம்பெனி ஒரு 4-5 கம்பெனிக்காரங்களுக்கு வந்து நம்ம வந்து என்னது நம்மளுடைய தேவைகள்
என்னென்ன தேவை அப்படின்றது வந்து வந்து நம்ம வந்து அது எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எந்தெந்த கெமிக்கல்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து லிஸ்ட் அவுட் எடுத்துட்டு அதை என்ன பண்றோம் அப்படின்னா கம்பெனிக்காரர்களுக்கு வந்து அனுப்பும். அப்போ அந்த கம்பெனிக்காரர்கள் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து என்னென்ன மேக் வந்து இருக்குது, என்னென்ன மாதிரியான கம்பெனி பொருட்கள் வந்து அவங்ககிட்ட இருக்குது, அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து போட்டு நமக்கு வந்து ஒரு கொட்டேஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போ அந்த கொட்டேஷன்லாம் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணிட்டு இப்போ 4 கம்பெனிலேருந்து வாங்குறோம் அப்படின்னா அந்த 4 கம்பெனியுடைய கொட்டேஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணிட்டு அதில் வந்து நோட்டில் வந்து நம்ம வந்து எழுதணும். இப்போ நோட்டில் எழுதும்போது இப்போ வந்து இந்த கம்பெனி இப்போ கம்பெனி நம்பர் 1 அவங்க வந்து இந்த பொருளை வந்து இப்போ நம்ம என்னென்ன பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோமோ அந்த பொருள்லாம் வந்து நம்ம வந்து வரிசையாக வந்து எழுதிடும். அதனுடைய கம்பெனி நம்பர் 1 வந்து என்ன ரேட் வந்து கொடுத்துருக்காரு அந்த பொருளுக்கு, கம்பெனி நம்பர் 2 வந்து என்ன ரேட் வந்து கொடுத்துருக்காரு, கம்பெனி நம்பர் 3வது கம்பெனிக்கார் வந்து என்ன ரேட் வந்து கொடுத்துருக்காரு, 4வது கம்பெனிக்கார் என்ன ரேட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து அதில் வந்து அந்தந்த கெமிக்கல்ஸ்க்கு நேராக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் பர்மாங்கனேட்டு, அதே மாதிரி வந்து குளுக்கோஸ் வாங்குறோம் அப்படின்னா இந்த பொருட்களை வந்து நம்ம வந்து வரிசையாக வந்து எழுதிடும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கம்பெனியும் வரிசையாக வந்து எழுதி அவங்க வந்து இந்த பொருளுக்கு வந்து 1வது கம்பெனிக்கார் எவ்வளோ ரேட்டு வந்து போட்டிருக்காரு, 2வது கம்பெனிக்கார் எவ்வளோ ரேட்டு போட்டிருக்காரு, 3வது கம்பெனிக்கார் எவ்வளோ ரேட்டு வந்து போட்டிருக்காரு, 4வது கம்பெனிக்கார் எவ்வளோ ரேட்டு போட்டிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வரிசையாக வந்து எழுதுகிறோம். இதில் யார் வந்து வந்து இந்த பொருளை வந்து ஒரு குறைஞ்ச ரேட்டுக்கு வந்து தர்றாங்க, தரமானதாகவும் இருக்கணும், அதே மாதிரி வந்து ரேட்டும் வந்து குறைவானதாகவும் இருக்கணும், அதை நம்ம வந்து பார்க்கணும். அதை வந்து பார்க்கும்போது இப்போ 3வது கம்பெனிக்கார் வந்து ஒரு 4 பொருட்களை வந்து ஒரு 3வது கம்பெனிக்கார் வந்து நமக்கு வந்து ரேட் வந்து கம்மியாக வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கம்பெனிக்காருக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இப்போ அதே மாதிரி வந்து இன்னொரு 4 பொருட்களை வந்து 2வது கம்பெனிக்கார் வந்து இவருடைய அந்த ரேட் விகிதம் வந்து நமக்கு வந்து மற்ற கம்பெனிக்காரை வந்து ஒப்பிடும்போது கம்மியாக இருக்குது அப்படின்னா அடுத்த ஒரு 4 பொருட்களை வந்து அந்த 2ஆம் நம்பர் கம்பெனிக்காருக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன் வந்து இந்த மாதிரி ஒரே நபருக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு முறையான வந்து ஒரு நல்ல ஒரு தரமான பொருட்களை வந்து சப்ளை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து நிறைய ஃபோர்ஜரி வந்து பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கம்பேரிட்டிவாக வந்து எல்லாமே வந்து எழுதி அதில் வந்து யார் வந்து லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பொருளினுடைய மேக் வந்து என்ன, இந்த மேக்கை வந்து மற்ற கம்பெனிக்காரங்க வந்து கொடுத்துருக்காங்களா, அவங்களுடைய அந்த ரேட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணி பார்த்து இது பண்ணி ஆர்டர் வந்து பண்ணுறோம். இப்போ இந்த ஆர்டர் வந்து பண்ணியாச்சு அப்படின்னா அவங்க வந்து அடுத்து வந்து சப்ளை பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து சப்ளை பண்ணும்போது அவங்ககிட்ட வந்து டூப்ளிகேட் பில்லு அப்படின்னு வந்து நம்ம வந்து வாங்குவோம். அப்போ ஒரிஜினல் பில்லு வந்து இருக்கும், அதே மாதிரி டூப்ளிகேட் பில்லு இருக்கும். இப்போ அந்த இடத்துல வந்து அப்படின்னா அவங்க வந்து ரிடக்ஷன் டிஸ்கவுண்ட் அப்படின்னு வந்து ஏற்கனவே வந்து சொன்னோன்னே அந்த டிஸ்கவுண்ட் வந்து இப்போ கல்வி நிறுவனங்களாக இருந்தால் 6லிருந்து 16% வரைக்கும் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அது வந்து அவங்க கரெக்டாக வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்களா, இப்போ நம்ம ஏன் அப்படின்னா கல்வி நிறுவனங்களுக்கு தான் வாங்குறோம். அப்போ கல்வி நிறுவனங்களுக்கு வந்து வாங்கும்போது அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆர்டர் வந்து பண்ணணும். இப்போ அவங்க வந்து விலை வந்து கம்மியாக வந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் அந்த சதவீதம் டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, அந்த டிஸ்கவுண்டோட சதவீதம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனால நமக்கு வந்து லாபம் வந்து கிடையாது. அதாவது அதனால வந்து அந்த ரேட் வந்து குறைப்பது கிடையாது. இப்போ டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு வந்து 10% வந்து கொடுக்குறாங்க, ஆனால் ரேட்டு வந்து ₹5. அதே வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு வந்து ₹6, ஆனால் 16% வந்து தர்றேன் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அங்கே வந்து நம்ம வந்து ஆர்டர் வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து இது மூலமாக வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் வந்து ஒவ்வொரு நேரத்தில் வந்து நமக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த பொருளை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து சரியாக வந்து இருக்குதா, நம்ம வந்து ஆர்டர் பண்ண எல்லா கெமிக்கல்ஸுமே வந்து இவங்க கிட்ட எத்தனை நம்பர் வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோம், எவ்வளோ குவான்டிட்டி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ கிளாஸ் வேர்ஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து பீரோட் வந்து இவங்க கிட்ட வந்து ஒரு எத்தனை நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், இப்போ வந்து 20 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். கோனிக்கல் ஃப்ளாஸ்க் ஒரு 30 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பீக்கர் ஒரு 40 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ அதெல்லாம் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து சப்ளை பண்ண வரும்போது அவங்க கிட்ட வந்து அந்த பொருளாக வந்து நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆய்வக உதவியாளர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சரியாக வந்து அவங்க வந்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து எதுவும் வந்து பிரேக்கேஜ் வந்து இல்லாமல் இருக்கா, டேமேஜ் வந்து இல்லாமல் இருக்கா அப்படின்னு வந்து வெரிஃபை பண்ணி அதை வந்து வாங்கணும். அதே மாதிரி வந்து நம்ம வந்து எவ்வளவு வந்து இவங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தோம், அந்த ஆர்டர் படி இவங்க வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அடுத்து வந்து இவங்க வந்து நமக்கு வந்து கொட்டேஷன் கொடுக்கும்போது ஒரு ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் பில்லு கொடுக்கும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமாக வந்து போட்டுருவாங்க. அதையும் நம்ம வந்து சரி பண்ணி வாங்கணும். நீங்கள் வந்து கொட்டேஷன் வந்து கொடுக்கும்போது ஒரு பீக்கர்னுடைய விலை ₹25 கொடுத்தீங்க, ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து பில்லு வந்து கொடுக்கும்போது
ஒரு பீக்கர் விலை 27 வந்து போட்டிருக்கீங்க, இது நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியாது. எங்களுக்கு வந்து நீங்கள் என்னைக்கு வந்து கொட்டேஷன் வந்து கொடுத்தீங்களோ அதுபடி தான் வந்து எங்களுக்கு வந்து அந்த பில்லுடைய தொகையை வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வக உதவியாளர் வந்து என்ன பண்ணணும், அது எல்லாத்தையும் வந்து சரியாக வந்து பார்த்து வெரிஃபை பண்ணி இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏற்கனவே வந்து ஒரு அமௌண்ட் பட்ஜெட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆண்டு வந்து இந்த லேபுக்கு, இப்போ கெமிஸ்ட்ரி லேபுக்கு இவ்வளவு வந்து வாங்கிக்கலாம், அதில் வந்து கன்சூமபிள் வந்து இவ்வளோ வாங்கிக்கலாம், நான் கன்சூமபிள் வந்து இவ்வளோ வாங்கிக்கலாம், அது மாதிரி வந்து பிசிக்ஸ் லேபுக்கு இவ்வளோ வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க அந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் வந்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் ஆர்டர் பண்ணி எல்லாமே வந்து நமக்கு வந்து சப்ளை பண்ணும்போது ரேட் வந்து கூடுது அப்படின்னா அதை நம்ம அவங்க கிட்ட வந்து பேசி தான் அதை வந்து சரி பண்ணி வாங்கணும் அப்படின்றது வந்து அந்த ஆய்வக உதவியாளர் வந்து வந்து கரெக்டாக வந்து அதில் வந்து தெளிவாக இருக்கணும். இப்போ அதெல்லாம் வாங்கிட்டாரு, வாங்கிட்டு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறாரு. வெரிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே முன்னாடி சொன்னோம் இல்லையா, செல்ஃபில் வந்து கரெக்டாக வந்து நீட்டாக வந்து ஆர்டர் பண்ணி வைக்கணும். இப்போ பீக்கர் அப்படின்னா பீக்கர் வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருக்கணும். பீரோட் எல்லாமே ஒரே இடத்துல வந்து இருக்கணும். கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அப்படின்றது வந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எல்லாமே வந்து இருக்கணும். அப்போ எந்த இடத்துல வந்து வச்சிருக்காரு அப்போ அதை எல்லாமே வந்து ஸ்டாக் ரெஜிஸ்டர்ல வந்து கொண்டு வந்துடணும். இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு, இப்போ எவ்வளவு இருக்குது, அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளவு வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருந்தது, இப்போ புதுசாக நம்ம வந்து இவ்வளவு வாங்கியிருக்கோம், இது எல்லாமே வந்து மொத்தமாக சேர்த்து இப்போ வந்து கை இருப்பு எவ்வளவு அப்படிங்கிறத வந்து அவர் வந்து முறையாக வந்து அந்த நோட்டை வந்து பராமரித்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து இந்த இதை நம்ம வந்து இந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சரக்கு மேலாண்மை படிக்கிறது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மரியில் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா இப்போ கடை சுருக்கம், இப்போ கடைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு வந்து எவ்வளோ இருக்குது அதை வந்து பற்றி நம்ம வந்து படித்தோம். அப்போவே கடையில் வந்து சரக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து பராமரிக்கணும், இருப்பு வந்து எப்படி வந்து இருக்கக்கூடிய இருப்புகள் வந்து எப்படி வந்து பராமரிப்பு வந்து செய்யணும் அப்படிங்கிறத பற்றி வந்து படித்தோம். இப்போ அதே மாதிரி வந்து கடையை வந்து ஒழுங்கு அமைப்பதில் உள்ள சிக்கல்கள் அதை பற்றி நம்ம இப்போ ஏன் அப்படி சொன்னால் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து கெமிக்கல்ஸ் எல்லாமே வாங்குறோம், வாங்கிட்டு ஒரு பக்கம் கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது, ஒரு பக்கம் வந்து கிளாஸ் வேர்ஸ் வந்து இருக்குது. இப்போ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நம்ம வந்து கெமிக்கல்ஸ் எடுக்க போகும்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பீரோட் வந்து நம்ம மேலே வந்து இடிக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு சிக்கல்கள்லாம் இல்லாதபடிக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆய்வக உதவியாளர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து முறைப்படுத்தணும். அப்போ வந்து இந்த கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பக்கம் வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி வந்து உபகரணங்கள் அதெல்லாமே வந்து ஒரு சைடு வந்து கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துல போய் ஒரு பொருளை எடுக்க போகும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பொருட்களை வந்து ஆர்டர் செய்வதற்கு, அதே மாதிரி பொருட்களை வந்து ஆர்டர் செய்வது, அதே மாதிரி பொருட்கள் வாங்குவது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கிய அமைப்புகள் வந்துருக்கு. ஒன்று வந்து 2 பின் அமைப்பு, அதுக்கடுத்து வந்து நிலையான சுழற்சி அமைப்பு, அதை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். அப்போ அந்த 2 பின் அமைப்பில் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா பொருளை வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம வீடுகளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அரிசி வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த அரிசி வந்து இப்போ இன்னைக்கு 25 கேஜி வந்து இந்த தேதியில் வந்து வாங்கியிருக்கோம், வீட்டில் பயன்படுத்திகிட்டே இருக்கோம். அடுத்து வந்து இவ்வளவு இருக்கும்போதே ஒரு 2 கேஜி இருக்கும்போதே என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தீர்வதுக்கு முன்னாடியே வந்து பலவடிக்கும் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து வாங்கி வீட்டில் வந்து சேமித்து வைக்கணும் அப்படின்னு வந்து பண்ணுறோம்னா அதே மாதிரி தான் அந்த ஆய்வகத்திலையும் எவ்வளவு கெமிக்கல்ஸ் வந்து வாங்கியிருக்கோம், இந்த வருஷம் எவ்வளவு வந்து இந்த வருஷம் வந்து பயன்படுத்தியிருக்கோம், மீதம் எவ்வளவு இருக்குது, இப்போ நம்மக்கிட்ட இருப்பு இருக்கும்போதே என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து மொத்த குவான்டிட்டி எவ்வளவு, இப்போ 10 கேஜி வந்து இந்த ஆண்டுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் இப்போ 8 கேஜி வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்திருக்கோம் அப்படின்னா மீறி 2 கேஜி வந்து தீர்வதற்கு முன்னாடியே என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பலவடிக்கும் வந்து அந்த பொருட்களை வந்து நம்ம வாங்கி அதை வந்து நிறச்சி வச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து கையிருப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கையேடு அப்போ நோட்டில் வந்து கைப்பட வந்து எழுதி வச்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கணினி மயமாக கம்ப்யூட்டரைஸ்டு வந்து பண்ணும்போது ஏற்கனவே நம்ம வந்து சொன்னோம், கம்ப்யூட்டர்ஸ் வந்து பண்ணும்போது இப்போ இந்த பொருள் வந்து நம்மக்கிட்ட வந்து இவ்வளவு வந்து இருப்பு வந்து இருக்குது, அப்போ இவ்வளவு வந்து நமக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து அதை வந்து ஆர்டர் வந்து செய்வதற்கு நமக்கு வந்து ஒரு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இது மூலமாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து படித்தோம். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து வாங்குறோம், எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படி இப்படியே வந்து போட்டுட்டு வந்து வந்து பயன்படுத்துகிற பின்னாடி திடீர்னு ஒரு நாள் வந்து நமக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு போய் வந்து நம்ம வந்து வாங்கும்போது நமக்கு வந்து சிரமம் வந்து இருக்கும். அப்போ அந்த சிரமங்கள்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது முறையாக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பராமரிப்பு வந்து பண்ணணும். அதே மாதிரி வந்து நம்ம வந்து அந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து எழுதி வச்சு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு இருக்குது,
வந்து எவ்வளவு வந்து தேவை, அடுத்த ஆண்டுக்கு வந்து இன்னும் வந்து எவ்வளவு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அது மூலமா வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து உபகரணங்கள் வாங்குவதை பாதிக்கும் காரணிகளை பத்தி பார்த்தோம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா வெயிங் பேலன்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ வெயிங் பேலன்ஸ் வந்து வாங்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா 4 கம்பெனிக்காரங்கிட்ட வந்து நம்ம வந்து கொட்டேஷன் வாங்குறோம். அப்போ வந்து அவங்க என்ன பண்ண அப்படின்னா நமக்கு வந்து எது வந்து பெஸ்ட்டு, அப்போ வந்து இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேக் வந்து கொடுப்பாங்க. அப்போ நமக்கு வந்து ஏற்கனவே வந்து சொன்னதுபடி தான் நமக்கு வந்து நியரஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆய்வகத்தில் வந்து அந்த பொருள் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்களா, அந்த பொருளுடைய பயன்பாடு அவங்களுக்கு எந்த விதத்தில் வந்து இருக்குது, பயனுள்ளதாக இருக்குதா, அவங்க வந்து பயன்படுத்துறதுல வந்து எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அப்ப அந்த மாதிரியான பொருட்களை வந்து நம்ம வந்து ஆர்டர் வந்து பண்றோம். அப்ப அந்த ஆர்டர் வந்து பண்ணும்போது என்ன அப்படின்னா என்ன மாதிரியான அது அங்க வந்து ஒரு காம்படிஷன் வருது. அப்ப ஒரு கம்பெனிக்காரர்களுக்கு மத்தியில் வந்து என்ன மாதிரியான காம்படிஷன் வருது. அதே மாதிரி அந்த பொருளை வந்து அவங்க வந்து நம்ம வந்து ஆர்டர் வந்து பண்றோம். பண்ணி இது பண்ண பின்னாடி அவங்க சரியான நேரத்துக்கு வந்து நமக்கு வந்து பொருட்களை வந்து நம்மக்கிட்ட வந்து டெலிவரி வந்து பண்றாங்களா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து அங்கே வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி வந்து சப்ளையருக்கு ஒரு ஆர்டர் வந்து வழங்குவதற்கான நடைமுறைகள், அப்போ அவருக்கு வந்து ஒரு பொருளை வந்து நம்ம வந்து ஆர்டர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன நடைமுறைகள் வந்து இருக்குது. இதை இவங்களுக்கு வந்து ஒரே கம்பெனிக்காருக்கே நம்ம வந்து அவங்களுக்கே வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்ககிட்ட வந்து கொடுக்கும்போது இவங்க நம்மகிட்ட தானே கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அதில் வந்து சில போலியான பொருட்களை வந்து சேர்த்து நம்மக்கிட்ட வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வரும்போது என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அது அந்த பொருளுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மாறுபடுது அப்படிங்கிறது வந்து நம்ம அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ அதே மாதிரி வந்து சப்ளையர்கிட்ட இருந்து நம்ம வந்து கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு வந்து சப்ளை பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து என்னென்ன நடைமுறைகள் வந்து நம்ம வந்து பார்க்கணும், இது பண்ணணும், என்னென்ன நடைமுறைகள் வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறதை வந்து நம்ம வந்து பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருளை வந்து அவங்க கொடுக்கும்போது நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், எந்த தேதிக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், அவங்க எந்த தேதியில வந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க, அதைப்படி வந்து அவங்க கரெக்டா வந்து பண்றாங்களா. இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து இவ்வளவு அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு வந்து சொல்லி இது பண்ணுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா சரி மற்ற கம்பெனி வந்து ஒப்பிடும்போது இப்போ இவர் வந்து இவ்வளவு ரேட்டுக்கு வந்து தரேன்னு சொல்லாரு. அப்போ நமக்கு வந்து ஒரு 100 குவான்டிட்டி வந்து தேவைப்படுது. இப்போ ஒரு குவான்டிட்டிக்கு வந்து ரூ. 20 நமக்கு வந்து இவர் கம்மியாக தர்றேன்றாரு. அப்போ 100 குவான்டிட்டின்ற போது நமக்கு வந்து ரூ. 2000 வந்து மிச்சமாகுது அப்படிங்கிறத நம்ம வந்து மனசுல வச்சுட்டு அவங்ககிட்ட வந்து பண்றோம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து அந்த ஆர்டர் வந்து வாங்கிட்டு அந்த ஆர்டர் வந்து சரியான நேரத்துல அவங்களால வந்து பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா எங்க வந்து ரேட் வந்து கம்மியா வந்து அவங்க வந்து இன்னொரு நிறுவனத்துல இருந்து வாங்கணும். அப்ப அந்த நிறுவனம் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து அந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இருக்கு. அப்ப அவங்க வந்து என்னது நமக்கு வந்து ஒரு சரியான நேரத்துல வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் அதுல வந்து ஏதாவது ஒரு குறைபாடு வந்து இருக்குது அப்படின்னு சொன்னா அதை நம்ம வந்து சரி செய்வதற்கு கேட்டோம்னா அப்படின்னா அவங்க வந்து வருவதற்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சார் நாளைக்கு வந்துடுறேன் இன்னைக்கு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில பொருட்களை வந்து வாங்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து டிஸ்டில் வாட்டர் பிளான்ட் வந்து வாங்குறோம். இப்போ டபுள் டிஸ்டில் வாட்டர் பிளான்ட் வாங்குறோம் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து வாங்கும்போது அவன் வந்து கம்பெனிக்காரன் வந்து நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனிக்காரன். அதே மாதிரி வந்து இந்த பிளான்ட் வந்து இது வரைக்கும் முன்னாடி எந்த லெபோரட்டரியில வந்து கொடுத்துருக்குறாங்க, அதுல வந்து எந்த கம்பெனிக்காரர் வந்து கொடுத்துருக்கிறாரு. இப்போ அங்க வந்து அதனுடைய சர்வீஸ், அதாவது அதை பழுது நீக்குதல் பத்தி அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து வந்து அதை ஆப்ரேட் பண்ணணும் இல்லையா, அந்த ஆப்ரேட் பண்றதுக்கே வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியாது. நாங்க வந்து நாளைக்கு வந்து பண்ணி தரோம் சார், இன்னைக்கு வந்து பண்ணி தரோம் சார், டெக்னீஷியன் வந்து வரலாம் சார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன, அவங்க கிட்ட வந்து இருக்காது. அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கம்பெனிக்காரங்கிட்ட இருந்து வாங்கி நம்மகிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த பெரிய கம்பெனிக்காரன் நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னா அவன் வந்து ஒரு ரேட் வந்து கேட்பான். அந்த ரேட்டு படி இவங்களால வந்து தர முடியாது. அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு நடைமுறை சிக்கல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து சப்ளையர்ல இருந்து வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நீங்க வந்து பண்ணுவீங்களா, நாளைக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த பிரச்சனையெல்லாம் நீங்க வந்து சரி பண்ணி தருவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெளிவுபடுத்திட்டு தான் ஒரு பொருளை வந்து நம்ம வந்து வாங்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு பொருளையும் வந்து நமக்கு வந்து விலை வந்து கம்மியா கிடைக்குது அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து வாங்கக்கூடாது. அப்படி வாங்கும்போது என்ன பண்ண அப்படின்னா அவங்க வந்து ஒரு தரமான பொருட்களை வந்து நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இல்லை அப்படியே பொருட்களை வந்து கொடுத்தாலும் அதுல வந்து அதனுடைய அந்த ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் வந்து இந்த பொருளை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த விதிமுறைகளை வந்து நமக்கு வந்து முறையா வந்து சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அப்ப தெரியலன்ற போது அவங்க நமக்கு வந்து கத்துத்தர மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து சப்ளையர்கிட்ட வந்து நம்ம வந்து பொருட்களை வாங்குறத வந்து
தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து நிதி வந்து ஒதுக்குறோம். அப்ப அந்த நிதியை வந்து ஒதுக்கும் போது அந்த நிதி வந்து அந்த ஆண்டுல வந்து நம்ம வந்து சரியா வந்து பயன்படுத்தியிருக்கோமா அப்படிங்கிறத வந்து கவனத்துல வந்து கொண்டு அதை முறையா வந்து அந்த பணத்தை வந்து நம்ம வந்து செலவு பண்ண வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் வந்து இந்த ஆண்டு வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த 50,000 ரூபாயில வந்து ஒரு 30,000 ரூபாய் வந்து கன்சியூமபிள் ஐட்டமும் ஒரு 20,000 ரூபாய் வந்து நான் கன்சியூமபிள் ஐட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்ல வந்து கொடுக்குறாங்க. அப்ப மேனேஜ்மெண்ட் வந்து கொடுக்கும்போது அந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஆய்வக உதவியாளர் வந்து என்ன பண்ண அப்படின்னா முறையா அதாவது என்னென்ன வந்து நமக்கு வந்து தேவை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பொருட்களை வந்து நம்ம வந்து வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து முறையா வந்து கம்பேரிட்டிவ் கொட்டேஷன் இதெல்லாம் வந்து வாங்கணும். இப்போ சின்ன சின்ன பொருட்கள் வந்து தேவைப்படுது. இப்போ வந்து காட்டன் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து தேவைப்படுது. இப்போ இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து வாங்க முடியாது. இப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம என்னது பில்லு வந்து வச்சா போதும். அதே டயத்தில் வந்து ஒரு சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து தேவைப்படுது. அப்ப அந்த பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து சின்ன கடைகள தான் வந்திருக்கு. அந்த சின்ன கடைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து பில் இந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. அப்ப அவங்க கிட்ட வந்து வாங்கும்போது, அது வந்து வவுச்சர் வந்து நம்ம வந்து அந்த நிறுவனத்தினுடைய வவுச்சர்ல வந்து அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி, அப்ப வந்து ஒரு ரூ. 500 ரூ. 200 இந்த மாதிரி வருது அப்படின்னா, அதுக்கு வந்து பில்லு அல்லது வவுச்சர் இந்த மாதிரி வந்து வச்சு, அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து அந்த ஆய்வக உதவியாளர் வந்து என்ன பண்ணணும், வந்து கரெக்டா வந்து அந்த நோட்ல வந்து எழுதி வரவு செலவு எல்லாம் வந்து சரியான முறையில் வந்து வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் அவரால் வந்து அந்த நிதியாண்டுல எவ்வளவு பணம் வாங்கணும், எவ்வளவு வந்து இது வரைக்கும் கொள்முதல் வந்து பண்ணியிருக்கோம், எவ்வளவு வந்து பணம் வந்து செலவாயிருக்குது அப்படிங்கிற வந்து அடுத்த நிதியாண்டுக்கு வரும்போது அவரால் வந்து அதை சொல்ல முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஏன் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். இப்போ இதை வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்ப தலைவன் வந்து என்ன பண்றாங்க, அவங்க வேலைக்கு போறாங்க, ஒரு அமௌண்ட் வந்து வீட்டில் வந்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த அமௌண்ட்டை குடும்ப தலைவி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாசத்துக்கு இதெல்லாம் வாங்கணும், அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து இவ்வளவு இருக்குது, இப்ப இது வந்து இந்த மாசம் வந்து இவ்வளவு வாங்கினா போதும் அப்படிங்கறத அந்த நிதிக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் வந்து போடுறாங்களே. இப்போ அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு ஆய்வகத்துல வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா இப்ப இந்த இது சரக்கு மேலாண்மை பத்தி நம்ம வந்து முறையா வந்து நம்ம வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆய்வகத்துல வந்து நம்ம வந்து போய் வேலை பார்க்கும்போது அந்த ஆய்வகத்தினுடைய பணியை வந்து நம்ம வந்து செவனே செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த இதை படிக்கிற மூலமா வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஆய்வகத்துக்கு வந்து போறோம். அந்த சின்ன ஆய்வகத்துல வந்து போகும்போது இப்ப நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த ஆய்வகத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அது பாட்ட வந்து ஒரு மூலையில வந்து கிடக்குது. அதை யாருமே வந்து பராமரிக்கிறது இல்லை, அதை வந்து சுத்தப்படுத்தி வைக்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த இடத்துக்கு வேலைக்கு போறோம்னா என்னன்னா அப்படின்னா அதெல்லாம் வந்து எடுத்து நீட்டா வந்து தொடச்சு அது வந்து தேவைப்படும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தேவையில்லைன்ற போது அதை வந்து ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பா கொண்டு வந்து வைக்கிறோம். அதே மாதிரி வந்து அங்க வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து வரிசைப்படுத்துறோம். அப்போ வரிசைப்படுத்தும் போது அதை வந்து பார்ப்பதற்கு நமக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கும். அதே டயத்துல வந்து என்னென்ன இருக்குது இங்க வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத இது மூலமா நம்ம இதை படிக்கிற மூலமா வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து அந்த கம்ப்யூட்டரைஸ்டு அதே மாதிரி வந்து அந்த ஸ்டாக் ரிஜிஸ்டர் அதாவது பார்த்தோம். இப்போ ஸ்டாக் ரிஜிஸ்டர் அப்படின்னு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பெரிய நோட்டு வந்து போட்டிருப்பாங்க. அந்த நோட்டை வந்து எழுதிட்டே வருவாங்க. அப்போ அந்த நோட்டு வந்து பத்திரமா வந்து வச்சிருக்கணும். இப்போ வந்து என்ன அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்துச்சுன்னா கணினி வந்துருச்சு. அப்போ கம்ப்யூட்டரைஸ் வந்துச்சு. அப்போ கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சுன்னா இப்போ இந்த மாதம் எவ்வளோ வாங்கியிருக்கோம், உடனே வந்து இந்த தேதியில் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கோம், இந்தந்த கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நீட்டாக வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் வந்து நம்ம வந்து ஏற்றிடும். அடுத்து நம்ம வந்து நமக்கு அதை பற்றியான ஒரு இது தேவைப்படுது அப்படின்னா உடனே என்ன பண்ணுறோம், அந்த கம்ப்யூட்டரில் போய் நம்ம வந்து பார்க்கும்போது அதில் வந்து எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரி என்ன வந்து வாங்கியிருக்கோம், எங்கே இருந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வீஸ். அப்போ சர்வீஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம் கிடையாது. இப்போ சில உபகரணங்களை வந்து வாங்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்யூம் பம்பு வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேக்யூம் பம்புக்கு வந்து ஒரு ஒரு ஆண்டு அல்லது 2 ஆண்டுகள் வந்து நல்லா அது வந்து செயல்பாட்டில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் சில சில குறைபாடுகள் வரும். அதை வந்து சர்வீஸ் பண்ணணும். அப்போ அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு அந்த சர்வீஸ் இப்போ ஒரு ஏஜென்சி வந்து நம்ம வந்து கூப்பிட்றோம். அவங்க வந்து நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு வர்றாங்க. அவங்களுடைய
இதை பற்றி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தெளிவாக வந்து அவங்களுடைய பேர், அவங்களுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதம் வந்து இதில் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த நோட்டை எடுத்து பார்க்குறோம். பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறோம். சார் இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்குது. நீங்கள் வந்து என்னைக்கு வர்றீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கேட்குறோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்வீஸ் பண்ணி அதை பண்ணுறோம். அதுக்கு எவ்வளவு செலவு ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஸ்டாக் ரெஜிஸ்டர்னு சொன்னோம்ல, அதுக்கும் இந்த சர்வீஸ் ரெஜிஸ்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ ஸ்டாக் ரெஜிஸ்டர்ன்றது வந்து வேற, இந்த சர்வீஸ் ரெஜிஸ்டர்ன்றது வேற. சர்வீஸ்க்குன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம வந்து ஒதுக்கி வச்சிருக்கோம். அந்த தொகையை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒரு எந்தெந்த பொருளுக்கு வந்து நமக்கு வந்து சர்வீஸ் தேவைப்படுதோ அதை வந்து நம்ம வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மரி அப்படின்றது வந்து சுருக்கம். இந்த இதை என்னென்னலாம் நம்ம வந்து படித்தோமோ இதை எல்லாத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு நல்ல முறையில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய வேலையை வந்து ஒரு தெளிவான முறையில் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இது மூலமாக வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த நிலையான சுழற்சி அமைப்பு அதே மாதிரி வந்து 2 பின் சிஸ்டம் அப்படின்றத வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த 2 பின் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறோம். ஏன்னா நமக்கு வந்து என்ன மாதிரியான பொருட்கள் வந்து இருக்குது. அந்த நிலையான சுழற்சி அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்போ ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம வந்து வாங்குகிறோம். உதாரணத்துக்கு வந்து நம்ம எப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட் வந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டு வாங்க போகிறது. இப்போ இந்த எக்யூப்மெண்ட் நமக்கு வந்து தேவை அப்படின்னு சொன்னால் அதை வந்து அந்த ஆண்டு வாங்குகிறோம். அதுக்கடுத்து ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து தான் அதுக்கடுத்து வாங்க போகிறோம். அது எப்படி வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.